தந்ததுக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா, அந்த நாளிலும் ஆண்டவரே இந்த ஆராதனை உங்களுடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, ஆராதனை ஆண்டவரே செய்கிற ஒவ்வொரு ஆண்டவரே நபர்களோடும் நீங்கள் கூட இருங்க சுவாமி. ஆண்டவரே, இந்த ஆராதனையில் ஆண்டவரே பங்கு பெற்றுகிற ஒவ்வொரு மக்களோடும் கூட இருங்க சுவாமி. நீங்கள் வழிநடத்துங்க, ஆசீர்வதித்து கொள்ளுங்க சுவாமி. அதே போல் ஆண்டவரே, இந்த ஆராதனை வார்த்தையை கொடுக்குற ஆண்டவரே அடியானையும் திருக்கரங்களை ஒப்பு கொடுக்குறோம். கர்த்தாவே, இந்த வார்த்தையை ஆண்டவரே நாங்கள் கேட்கும் பொழுது ஆண்டவரே இந்த வார்த்தை எங்களுக்கு ஆண்டவரே ஒரு ஆண்டவர் மன திருப்தியை நிம்மதியை தரக்கூடிய வார்த்தையாக மாற்ற உதவி செய்யுங்க. ஆண்டவரே, அது அநேக மக்களுக்கு ஆண்டவர் ஆசீர்வாதமாய் அமைய உதவி செய்யுங்க. வார்த்தையை ஆண்டவர் கொண்டு செல்கிறவரோடு நீங்கள் கூட இருந்து நீங்கள் இடைப்படும்படிக்காய் செபிக்கிறோம். ஆண்டவரே, ஆண்டவர் இந்த வார்த்தை கூடாக ஒவ்வொருவருடைய இருதயங்களும் தொடப்படுத்தக்க நீங்கள் உதவி செய்யுங்க. ஆண்டவரே, ஆசீர்வதிங்க சுவாமி. ஆண்டவரே, இந்த ஆண்டவர் ஆராதனையில் ஆண்டவரே செய்கிற ஒவ்வொரு ஆண்டவரே மக்களோடும் நீங்கள் கூட இருந்து வழிநடத்தும்படியாக எல்லாவற்றையும் திருக்கரங்கள் ஒப்புவித்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. கிழக்கும் மேற்கும் வடக்கும் தெற்கும் அடைப்பட்டு போனாலும் அணையும் என்று நான் எண்ணிய அக்கினி 7 மடங்கானாலும் கிழக்கும் மேற்கும் வடக்கும் தெற்கும் அடைப்பட்டு போனாலும் அணையும் என்று நான் எண்ணிய அக்கினி 7 மடங்கானாலும் என் கண்களை ஏறெடுப்பேன், என் கைகளை உயர்த்திடுவேன், முகம் நோக்கிடுவேன். நான் வெட்கப்படுவதில்லை, கண்களை ஏறெடுப்பேன், என் கைகளை உயர்த்திடுவேன், முகம் நோக்கிடுவேன். நான் வெட்கப்படுவதில்லை. வானமும் பூமியும் மாறினாலும் வார்த்தை மாறாதே. காலையும் மாலையும் தாங்கிடும் தேவனின் கரங்கள் தளராதே. வானமும் பூமியும் மாறினாலும் வார்த்தை மாறாதே. காலையும் மாலையும் தாங்கிடும் தேவனின் கரங்கள் தளராதே. என் கண்களை ஏறெடுப்பேன், என் கைகளை உயர்த்திடுவேன், முகம் நோக்கிடுவேன். நான் வெட்கப்படுவதில்லை, கண்களை ஏறெடுப்பேன், என் கைகளை உயர்த்திடுவேன், முகம் நோக்கிடுவேன். நான் வெட்கப்படுவதில்லை, கண்களை ஏறெடுப்பேன், என் கைகளை உயர்த்திடுவேன், முகம் நோக்கிடுவேன். நான் வெட்கப்படுவதில்லை, கண்களை ஏறெடுப்பேன், என் கைகளை உயர்த்திடுவேன், முகம் நோக்கிடுவேன். நான் வெட்கப்படுவதில்லை. நான் வெட்கப்படுவதில்லை, என் குடும்பம் வெட்கப்படுவதில்லை, ஜனமோடு போதும் வெட்கப்படுவதில்லை. உம்மை நோக்கி பார்த்தோம் வெட்கப்படுவதில்லை, உம்மை நம்பினோர் வெட்கப்படுவதில்லை. உலக மனிதனுக்கு தான் 4 திசைகள். அந்த 4ம் அடைப்பட்டால் அவனுக்கு வேறு வழி இல்லை. ஆனால் தேவனை நம்புகிறவர்களுக்கு 4 திசைகள் அடைப்பட்டாலும் மேலே ஒரு திசை திறந்தே இருக்கிறது. நான் வெட்கப்படுவதில்லை. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி
2 பேதுரு 1 அதிகாரம் 16 வசனம் தொடக்கம் 21 வசனம் வரை. நாங்கள் தந்திரமான கட்டுக்கதைகளை பின்பற்றினவர்களாக அல்ல, அவருடைய மகத்துவத்தை கண்ணார கண்டவர்களாகவே நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையையும் வருகையையும் உங்களுக்கு அறிவித்தோம். இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரிடத்தில் பிரியமாயிருக்கிறேன் என்று சொல்லுகிற சத்தம் உன்னதமான மகிமையிலிருந்து அவருக்கு உண்டாகி பிதாவாகிய தேவனால் அவர் கனத்தையும் மகிமையையும் பெற்றபோது அவரோட கூட நாங்கள் பரிசுத்த பர்வதத்தில் இருக்கையில் வானத்திலிருந்து பிறந்த அந்த சத்தத்தை கேட்டோம். அதிக உறுதியான தீர்க்க தரிசன வசனமும் நமக்கு உண்டு. பொழுது விடிந்து விடிவழி உங்கள் இருதயங்களில் உதிக்கமளவும் இருளுள்ள ஸ்தலத்தில் பிரகாசிக்கிற விளக்கை போன்ற அவ்வசனத்தை கவனித்திருப்பது நலமாயிருக்கும். வேதத்தில் உள்ள எந்த தீர்க்க தரிசனமும் சுய தோற்றமான பொருளையுடையதாயிராதென்று நீங்கள் முந்தி அறிய வேண்டியது. தீர்க்க தரிசனமானது ஒரு காலத்திலும் மனுஷனுடைய சித்தத்தினாலே உண்டாகவில்லை. தேவனுடைய பரிசுத்த மனுஷர்கள் பரிசுத்த ஆவியினாலே ஏவப்பட்டு பேசினார்கள். ஆமென். இருக்கின்றவர் மீண்டும் எனக்காய் வருகின்றவர், இருக்கின்றவர் மீண்டும் எனக்காய் வருகின்றவர். ஆராதிப்பேன் 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 உம்மையே என் தேவனே, ஆராதிப்பேன் 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 உம்மையே. இதுவரை என்னை நடத்தின தேவன் இனியும் தாங்கி நடத்திடுவீர். இதுவரை என்னை நடத்தின தேவன் இனியும் தாங்கி நடத்திடுவீர், இனியும் தாங்கி நடத்திடுவீர். கைவிடாமல் தாங்குகிறீர். ஆராதிப்பேன் 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 உம்மையே என் தேவனே, ஆராதிப்பேன் 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 உம்மையே. சேனைகளின் கர்த்தர் இஸ்ரவேலின் தேவன், பார்வோனின் சேனைக்கு தப்புவிப்பீர். சேனைகளின் கர்த்தர் இஸ்ரவேலின் தேவன், பார்வோனின் சேனைக்கு தப்புவிப்பீர். பார்வோனின் சேனைக்கு தப்புவிப்பீர். அழிவில் இருந்து காக்கின்றீர். ஆராதிப்பேன் 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 உம்மையே என் தேவனே, ஆராதிப்பேன் 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 உம்மையே. கர்த்தரின் மேய்ப்பர் தாழ்ச்சி அடையேன், அமர்ந்த தண்ணீரண்டை நடத்துகிறீர். கர்த்தரின் மேய்ப்பர் தாழ்ச்சி அடையேன், அமர்ந்த தண்ணீரண்டை நடத்துகிறீர். அமர்ந்த தண்ணீரண்டை நடத்துகிறீர். புல்லுள்ள இடங்களில் மேய்க்கின்றீர். ஆராதிப்பேன் ஆராதிப்பேன் ஆராதிப்பேன்
நடத்திடுவீர். அழைத்த தேவன் உண்மையுள்ளவர், முடிவு பரியந்தம் நடத்திடுவீர். முடிவு பரியந்தம் நடத்திடுவீர். அழைப்பில் நிலைத்திட உதவுகிறீர். ஆராதிப்பேன் 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 உம்மையே என் தேவனே. ஆராதிப்பேன் 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 உம்மையே. நான் ஆராதிப்பேன் 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 உம்மையே என் தேவனே. ஆராதிப்பேன். மத்தேயு 17ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் தொடக்கம் 9ஆம் வசனம் வரை. 6 நாளைக்கு பின்பு இயேசு பேதுருவையும் யாக்கோபையும் அவனுடைய சகோதரனாகிய யோவானையும் கூட்டிக் கொண்டு தனித்திருக்கும்படி உயர்ந்த மலையின் மேல் போய் அவர்களுக்கு முன்பாக மறுரூபமானார். அவர் முகம் சூரியனைப் போல பிரகாசித்தது. அவர் வஸ்திரம் வெளிச்சத்தைப் போல வெண்மையாயிற்று. அப்பொழுது மோசேயும் எலியாவும் அவரோட பேசுகிறவர்களாக அவர்களுக்கு காணப்பட்டார்கள். அப்பொழுது பேதுரு இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நாம் இங்கே இருக்கிறது நல்லது. உமக்கு சித்தமானால் இங்கே உமக்கு ஒரு கூடாரமும் மோசேக்கு ஒரு கூடாரமும் எலியாவுக்கு ஒரு கூடாரமும் 3 கூடாரங்களை போடுவோம் என்றான். அவன் பேசுகையில் இதோ ஒளியுள்ள ஒரு மேகம் அவர்கள் மேல் நிழலிட்டது. இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன், இவருக்கு செவி கொடுங்கள் என்று அந்த மேகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாயிற்று. சீஷர்கள் அதை கேட்டு முகங்குப்புற விழுந்து மிகவும் பயந்தார்கள். அப்பொழுது இயேசு வந்து அவர்களை தொட்டு, எழுந்திருங்கள், பயப்படாதேயுங்கள் என்றார். அவர்கள் தங்கள் கண்களை ஏறெடுத்து பார்க்கையில் இயேசுவை தவிர வேறொருவரையும் காணவில்லை. அவர்கள் மலையிலிருந்து இறங்குகிற போது இயேசு அவர்களை நோக்கி, மனுஷகுமாரன் மரித்தோரிலிருந்து எழுந்திருக்கும் வரைக்கும் இந்த தரிசனத்தை ஒருவருக்கும் சொல்ல வேண்டாம் என்று கட்டளையிட்டார். ஆமென். இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகின்றேன். நான் மெலனி, சர்வ்நவ் நிறுவனத்தில் சகோதரர் பென் அவர்களின் உதவியாளராக கடமையாற்றுகின்றேன். நீங்கள் ஏற்கனவே வாசிக்க கேட்ட இந்த வேத பகுதியான மத்தேயு எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் தொடங்கி 9ஆம் வசனம் வரையிலான இந்த முக்கியமான காரியத்தை பற்றி பேச கிடைத்ததை நான் ஒரு பாக்கியமாக எண்ணுகின்றேன். உங்களுக்கு தெரியும், இந்த பகுதி பொதுவாக இயேசுவின் மறுரூபமாக்கப்படுதல் என்று குறிப்பிடப்படுகின்றது. அது மிகவும் பெரிய ஆங்கில வார்த்தையாக காணப்படுகின்றது. மறுரூபமாக்கப்படுதல் என்றால் என்ன என்று நாம் பார்ப்போமானால், இது வெப்ஸ்டர் அகராதியில் குறிப்பிடப்பட்டுள்ள வரைவிலக்கணத்தின்படி பார்ப்போமானால், வெளிப்புறமாக மிக சிறப்பாக மாற்றுவதற்கு ஒரு நாளுக்கு ஒரு நபருக்கு கிடைக்கும் ஒரு புதிய வகையிலான மாற்றம் அல்லது அவ்விதமாக மாறுவதற்கு கிடைக்கும் ஒரு உயர்ந்த ஆன்மீக அனுபவம் என்றே அகராதியானது விளக்கமளிக்கின்றது. எனவே இயேசுவின் மறுரூபமாக்கப்படுதல் என்பது அவர் தனது பரலோக வடிவத்திற்கு மாற்றப்பட்ட ஆவிக்குரிய மாற்றத்தை குறிக்கின்றது. இது மிகவும் சிறப்பான ஒரு சந்தர்ப்பமாக காணப்படுகின்றது. அவர் மிகவும் நெருக்கமாக வைத்து கொண்டிருந்த 3 சீடர்களான பேதுரு, யாக்கோபு மற்றும் யோவானை அவரோடு அழைத்து சென்றார். அவர்களை அவர் உயரமான மலைக்கு அழைத்து சென்றார் என்று அந்த பகுதி கூறுகிறது. வேதாகமத்தில் மலைகள் என்பது தேவனுடனான நெருக்கத்தை அல்லது ஒரு புதிய வெளிப்பாட்டை அல்லது குறிப்பாக ஒரு ஆவிக்குரிய வெளிப்பாட்டை அடையாளப்படுத்துகின்றது. இந்த அனுபவத்தை பெறுவதற்காக இவர்கள் ஒரு உயரமான மலையின் உச்சியில் ஏறினார்கள் என்பது எவ்வளவு அர்த்தமுள்ளதாக இருக்கிறது பாருங்கள். சீஷர்களின் கண்களுக்கு முன்பாகவே இயேசு பரலோக வடிவத்திற்கு மறுரூபம் அடைந்தார் என்று அந்த வசனங்கள் கூறுகின்றது. அது 2வது வசனத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. அவரது முகம் சூரியனை போல பிரகாசித்தது என்றும் அவரது ஆடைகள் ஒளியை போல வெண்மையாக மாறியது என்றும் அது கூறுகிறது. இயேசுவை அவரது மகிமைப்படுத்தப்பட்ட சரீரத்தில் அவரது பரலோக வடிவத்தில் பார்க்கும் சந்தர்ப்பமானது இந்த 3 சீடர்களுக்கும் கிடைத்தது. இது எவ்வளவு நம்ப முடியாத ஒரு ஆச்சரியமாக காணப்படுகின்றது. அதை பற்றி நினைக்கும் போதே எனக்கு நடுக்கம் வருகிறது. எனவே
இந்த பந்தியில் நடக்கும் அடுத்த விடயம் என்னவென்றால், மோசேயும் எலியாவும் தோன்றுகிறார்கள். அவர்கள் மீண்டும் இயேசுவுடன் பேசத் தொடங்குகிறார்கள். பேதுருவும் யாக்கோபும் யோவானும் இவர்களை விசுவாச வீரர்களாக கருதி கனப்படுத்தி வந்தார்கள். பல ஆண்டுகளுக்கு பிறகு இந்த விசுவாச வீரர்களான மோசே மற்றும் எலியாவை பார்ப்பதற்கு இவர்களுக்கு சந்தர்ப்பம் கிடைத்தது. மோசே மற்றும் எலியா ஆகியோர் தங்கள் இரட்சகருடன், அதாவது இயேசு கிறிஸ்துவுடன் பேசிக் கொண்டிருந்தார்கள். கற்பனை செய்து பாருங்கள், மோசேயையும் எலியாவையும் மற்ற ஆவிக்குரிய முற்பிதாக்களை நாம் பார்க்கும்போது எப்படி இருக்கும் என்பதை சற்று கற்பனை செய்து பாருங்கள். அவர்களிடம் கேட்பதற்கு நிறைய கேள்விகள் நமக்கு இருக்கலாம். அவர்களது அனுபவங்களை பற்றி இன்னும் தெரிந்து கொள்ள ஆசைப்படலாம். பரலோகத்தில் இவைகள் எப்படி இருக்கும் என்று கற்பனை செய்து பாருங்கள். அடுத்து பேதுரு. இவர் ஒரு நடைமுறை கொத்த, உடனடியாக எதையும் செய்ய விருப்பமும் துணிவும் உள்ளவர். அவர் சொல்லுகின்றார், நாங்கள் உமக்கு 3 கூடாரங்களை கட்டலாம். ஒன்று மோசேக்கு, மற்றது எலியாவுக்கு, ஒன்று உங்களுக்காக என்று கூறுகின்றார். இந்த மலை உச்சியில் இருந்து கொண்டு இயேசுவே 3 கூடாரங்களை கட்டுவோம் என்று பேதுரு கூறியதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? பேதுருவின் வாயிலிருந்து வார்த்தைகள் வெளிவரும் போது பிதாவாகிய தேவன் ஒரு காரியத்தை வெளிப்படுத்துகின்றார். இது 5வது வசனத்தில் காணப்படுகின்றது. பிதாவாகிய தேவன் ஒரு பிரகாசமான மேகத்தில் தோன்றி, இவர் என்னுடைய நேசகுமாரன், நான் அவரில் பிரியமாயிருக்கிறேன், அவரில் அன்பாயிருக்கின்றேன், அவருக்கு செவி கொடுங்கள் என்று கூறுகிறார். உங்களுக்கு தெரியும், இயேசுவின் ஞானஸ்நானத்தின் போது பிதாவாகிய தேவன் இதே விதமான ஒரு அறிவிப்பை கொடுத்தார். இது மத்தேயு 3வது அதிகாரம் 17ஆம் வசனத்தில் இதே காரியத்தை காணலாம். அதே காரியத்தை அப்படியே மீண்டும் சொல்வதை காண்கின்றோம். இவர் என்னுடைய நேசகுமாரன், நான் அவரை நேசிக்கின்றேன், அவரிடத்தில் நான் மிகவும் பிரியமாயிருக்கின்றேன் என்ற வார்த்தையை நாம் இங்கே பார்க்கின்றோம். அவர் 3 புதிய வார்த்தைகளை இங்கே சேர்க்கிறார். மேலும் இது பேதுரு, யாக்கோபு மற்றும் யோவானுக்கு அனுப்பப்பட்ட கட்டளையாக காணப்படுகின்றது. அவர் கூறுகிறார், இவருக்கு செவி கொடுங்கள், அவர் சொல்வதை கேட்டு கவனத்தை செலுத்துங்கள் என்று கூறுகின்றார். கர்த்தர் என்னை பார்த்து இப்படிப்பட்ட ஒரு கட்டளையை கொடுத்தால் எப்படி இருக்கும் என்று நான் கற்பனை செய்து பார்க்கின்றேன். உண்மையில் அவர் அப்படித்தான் நமக்கு கட்டளையிட்டிருக்கிறார். இயேசுவின் வழிகளை கேட்கவும் கவனம் செலுத்தவும் அவரை பின்பற்றவும் நம்மை அழைக்கிறார். நாம் பின்பற்றும் படிக்கு ஒரு முன்மாதிரியாக நமக்காக கொடுக்கப்பட்டிருக்கின்றார். நம் வாழ்வில் உள்ள அனைத்துக்கும் நாம் முன்மாதிரியாக கொள்ள வேண்டிய நபர் அவர்தான். 3 சீடர்களும் இதை கேட்டபோது அவர்களின் பிரதியுத்தரம் எப்படி இருந்தது என்றால், அவர்கள் மிகவும் திகிலடைந்திருந்தனர். மனிதர்கள் எப்பொழுதெல்லாம் பரலோகத்தில் உள்ள ஜீவன்களை அல்லது தேவனை சந்திக்கிறார்களோ அப்போதெல்லாம் சொல்லப்படும் பிரபலமான வார்த்தையை இங்கேயும் கூறுகின்றார். அது என்னவென்றால், பயப்பட வேண்டாம், பயப்பட வேண்டாம், நீ இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை அனுபவித்தாலும் உனக்கு ஒன்றும் ஆகாது, பயப்படாதே என்று கூறுகின்றார். பின்னர் இந்த சீஷர்கள் மேலே அன்னார்ந்து பார்த்தபோது இயேசுவை தவிர வேறு யாருமே இருக்கவில்லை. அநேகமாக நாங்களும் இந்த சீடர்களைப் போலவே இருக்கிறோம். நாம் ஒரு பரிசுத்த தேவனுடைய பிரசன்னத்தில் வந்து நிற்கிறோம். அது திகிலை ஏற்படுத்தும் ஒரு காரியமாக இருந்தாலும் நீ பயப்படாதே என்று தேவன் நம்மை பார்த்து ஒரு வாக்குறுதியை கொடுக்கின்றார். நீங்கள் என்னை கண்டு பயப்பட தேவையில்லை. என் சமூகமானது உங்களுக்கு நன்மை செய்யும் படிக்கு, உங்களை ஆசீர்வதிக்கும் படிக்கும் உங்கள் முன்னே செல்கின்றது. ஆகவே நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை என்று கர்த்தர் கூறுகின்றார். யவீருவின் மகள் இறந்தபோது இயேசு அந்த மகள் இருந்த அறைக்குள் சென்றார். அவ்வாறு அவர் போகும்போது இந்த 3 சீஷர்களையும் அவர் உள்ளே அழைத்து சென்றார் என்பது உங்களுக்கு நினைவிருக்கின்றதா? இயேசு அவளுடைய கையை பிடித்து தலித்தா கூமி என்று சிறுமியை பார்த்து கூறுகிறார். அப்போது மரித்திருந்த அவள் உயிர்த்தெழுந்தாள். அவர்கள் உயிர்த்தெழுதலை காண்கிறார்கள். இந்த அனுபவத்திற்கு பிறகு இயேசு அவர்களை பார்த்து,
நீ கண்ட காரியத்தை யாரிடமும் சொல்ல வேண்டாம் என்று கட்டளையிட்டார். இந்த பகுதியின் இறுதியில், அதாவது 9ஆம் வசனத்தில், அவர்கள் மலையிலிருந்து இறங்கி வரும்போது மனுஷகுமாரன் மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழும் வரைக்கும் நீங்கள் கண்டதை யாரிடமும் சொல்ல வேண்டாம் என்று இயேசு அவர்களுக்கு கட்டளையிட்டார். இந்த நம்ப முடியாத அனுபவத்தை அவர்கள் கண்டபோது அதை குறித்து எவரிடமும் பகிர்ந்து கொள்ள வேண்டாம் என்று இயேசு ஏன் அவர்களை எச்சரித்தார் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? வேதத்தில் பல்வேறு இடங்களில் இயேசு தாம் செய்த வெவ்வேறு அற்புதங்களை குறித்து யாருக்கும் சொல்ல வேண்டாம் என்று எச்சரிப்பதை நாம் பல இடங்களில் கண்டிருக்கிறோம். ஏனென்றால் அது அவருடைய நேரம் அல்ல. மேசியா என்று பகிரங்கமாக அறியப்படுவதற்கான நேரம் அது அல்ல. சிலுவையை நோக்கி செல்வதற்கான நேரம் அது அல்ல. அது இன்னும் அவருடைய நேரம் கிடையாது. குறிப்பாக இங்கே அவர் கூறுகிறார், அவர் இறக்கும் வரை இவைகளை பற்றி அவர்கள் யாருக்கும் சொல்லக்கூடாது என்று கட்டளையிட்டு இருந்தார். குறிப்பாக அவர் இங்கே கூறுகிற காரியம்தான், தான் மரித்து உயிர்த்தெழுப்பப்படும் வரைக்கும் அவர்கள் எதையும் சொல்லக்கூடாது என்றார். அதுதான் அவர் அவர்களுக்கு கொடுக்கும் எச்சரிக்கை. எனவே இன்று நாம் என்ன செய்கின்றோம் என்பதை பற்றி கொஞ்சம் சிந்திக்க வேண்டும் என்று நான் கூற விரும்புகிறேன். நாம் அவருக்கு செவிசாய்த்து எதை செய்யும்படிக்கு நம்மை அழைத்தாரோ அதை நாம் செய்யவும் அவரை பின்பற்றவும் வேண்டும். நான் உங்களுக்கு கூற விரும்பும் அடுத்த காரியம்தான், நீங்கள் இந்த வேத புத்தகத்தை வாசிக்க வேண்டும். இயேசு என்ன சொல்கின்றார், எதை செய்ய உங்களை அழைக்கிறார் என்பதை அறிய நீங்கள் வேதத்தை வாசித்து அறிந்து கொள்ள வேண்டும். எனவே இன்று இயேசுவை பற்றி கற்றுக்கொள்ள நீங்கள் நேரம் செலவிட வேண்டும். அவரிடம் கேட்க வேண்டும். அவர் நம்மை எதை செய்ய அழைக்கிறார் என்பதை நாங்கள் கேட்டு அறிய வேண்டும் என்பதுதான் எனது பிரார்த்தனையாக காணப்படுகின்றது. ஆண்டவரே, நாங்கள் கீழ்ப்படுகிறோம். இயேசுவே, நான் உங்களை பின்பற்ற விரும்புகிறேன் என்று கூறுவோம். அவ்வாறு நீங்கள் அர்ப்பணிக்கும் போது கர்த்தர் தாமே உங்களை அதிகமாக ஆசீர்வதிப்பார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். நம்புவதற்கு எனக்கென்றும் சர்வ வல்லவர் கூட உண்டு. தளராமல் வனாந்திரத்தில் யாத்திரை செய்வேன் நம்பிக்கையோடு. என்னை விசாரிப்பார், என்னை போஷிப்பார், எந்தன் தேவைகள் எல்லாம் சந்திப்பார். துன்ப நாளில் கைவிடாமல் தம் சிறகின் நிழலில் மறைப்பார். என்னை விசாரிப்பார், என்னை போஷிப்பார், எந்தன் தேவைகள் எல்லாம் சந்திப்பார். துன்ப நாளில் கைவிடாமல் தம் சிறகின் நிழலில் மறைப்பார். நம்புவதற்கு எனக்கென்றும் சர்வ வல்லவர் கூட உண்டு. தளராமல் வனாந்திரத்தில் யாத்திரை செய்வேன் நம்பிக்கையோடு. நம்புவதற்கு எனக்கென்றும்
நாமத்தின் வல்லமை அறிவேன். கஷ்ட நாட்களில் கூட இருப்பார், தீர்க்காயுசால் திருப்தியாக்குவார். சேருவேன் நான் இயேசுவோடு, அவர் நாமத்தின் வல்லமை அறிவேன். கஷ்ட நாட்களில் கூட இருப்பார், தீர்க்காயுசால் திருப்தியாக்குவார். நம்புவதற்கு எனக்கென்றும் சர்வ வல்லவர் கூட உண்டு. தளராமல் வனாந்திரத்தில் யாத்திரை செய்வேன் நம்பிக்கையோடு. நம்புவதற்கு எனக்கென்றும் சர்வ வல்லவர் கூட உண்டு. தளராமல் வனாந்திரத்தில் யாத்திரை செய்வேன் நம்பிக்கையோடு. மகிமையின் நம்பிக்கையே இயேசுவே. 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 நம்புவதற்கு எனக்கென்றும் சர்வ வல்லவர் கூட உண்டு. தளராமல் வனாந்திரத்தில் யாத்திரை செய்வேன் நம்பிக்கையோடு. நம்புவதற்கு எனக்கென்றும் சர்வ வல்லவர் கூட உண்டு. தளராமல் வனாந்திரத்தில் யாத்திரை செய்வேன் நம்பிக்கையோடு. நேசிக்கிற எங்கள் அன்புள்ள தகப்பனே, இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, இன்றைய நாளிலே கேட்ட ஒவ்வொரு வார்த்தைக்காக உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம் ஐயா. உம்முடைய அடியான் மூலமாக நீர் பேசின ஒவ்வொரு வார்த்தைக்காக உமக்கு நன்றி செலுத்துவதோடு கூட இந்த வார்த்தையானது 30, 60, 100 ஆண்டவரை கேட்ட ஒவ்வொருடைய உள்ளத்திலும் விதைக்கப்பட்டு பலன் கொடுக்கத்தக்கதாய் கிருபை செய்யுங்க ஆண்டவரே. இந்த பொல்லாத காலத்திலும் உடைய பிள்ளைகள் வார்த்தைக்கூடாக வளர ஆண்டவரே, வசனத்திலே நிலைத்திருக்க, வசனத்தின்படி வாழ கிருபை செய்யுங்க ஆண்டவரே. இந்த நாட்களில் இருக்கிற எல்லாம் ஆண்டவரே சூழ்நிலைகளை கர்த்தர் மாற்றுங்க ஆண்டவரே. தகப்படே, விசேஷமாக வார்த்தை கொடுத்த அடியானை ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க. கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே, இந்த கிழமை முழுவதிலும் உடைய கிருபை, உடைய ஆசீர்வாதம், உடைய பாதுகாப்பு, உடைய சுகம் ஆண்டவர்களை தாங்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். எல்லாம் தீமைக்கும் தீங்குக்கும் விலக்கி காத்துக்கொள்ளுங்க. உங்களுடைய பலத்தினால் இடை கட்டுங்க சுவாமி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். அறிவெல்லாம் கடந்த கடவுளின் சமாதானம் உங்கள் மனமெல்லாம் நிறையட்டும். கடவுளையும் அவர் மைந்தன் இயேசு கிறிஸ்துவையும் பற்றிய அறிவிலும் அன்பிலும் அது உங்கள் நிலை கொள்ளச் செய்யட்டும். தந்தை, மைந்தன், புனித ஆவியானவராகிய அனைத்து வல்ல கடவுளின் ஆசி எப்போதும் உங்கள் மீதும் உங்களோடும்
நிறைவாய் என்றும் தாங்குவதாக.